ஹலோ பெரியமா, நான் சதீஷ் பேசுறேன் பெரியமா. என்ன வீட்ல இருந்தா பேசுறேன்? இல்லம்மா, ஹாஸ்பிடல்ல இருந்து ஃபோன் பண்றாமா. யாருக்கு என்னாச்சு? காலையில அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வீட்ல சண்டை நடந்தது. அப்பா டென்ஷன் ஆகி கத்திட்டாரு. அதுல அம்மாவுக்கு பிபி ஜாஸ்தியாகி ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம். ஐயோ, அட்மிட் பண்ணிருக்கீங்களா? என்னம்மா? சாரதாவுக்கு ரொம்ப முடியாம ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்களா? நீ டென்ஷன் ஆகாத, இங்க வா. ஹலோ அக்கா, நான் சதீஷ் பேசுறேன்க்கா. சொல்லுடா, சித்திக்கு என்னாச்சு? லோ பிபி கூடவே நர்வஸ் ப்ராப்ளமா இருக்கு. அதான் ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கோம். ஐசியூவா? அவ்வளவு சீரியஸா? டாக்டரோட 2 நாள் பெட் ரெஸ்ட்ல இருக்க சொல்லிருக்காரு. நானும் சுமதி மட்டும் தான் ஹாஸ்பிடல்ல இருக்கோம். சித்தப்பா எங்க? ஏதோ ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்னு வெளியே போயிருக்காரு. சரி சரி, நீ ஹாஸ்பிடல்ல வெயிட் பண்ணி, நாங்க யாராவது வரோம். சரியா? எந்த ஹாஸ்பிடல்ல? எந்த ஹாஸ்பிடல்? எஸ்எம் ஹாஸ்பிடல்க்கா. ஓகே, நீ அம்மா பக்கத்துல இரு, நாங்க உடனே வந்துறோம். சரிக்கா. ஓகே, வச்சிரு. என்னடி சாரதாக்கு எப்படி இருக்கா? சித்திக்கு ஒண்ணும் இல்லம்மா, பிபி ப்ராப்ளம். நீ அதுக்காக டென்ஷன் ஆடாத, உனக்கு பிபி எகிரிட போகுது. நம்மளால உங்க சித்திக்கு இவ்வளவு கஷ்டம். என்னம்மா சொல்ற? நீ சண்டை போட்ட கோவத்தை உங்க சித்தப்பா சாரதா மேல காமிச்சிருப்பாரு. அதான் உனக்கு பிபி வந்திருக்கும். அம்மா ப்ளீஸ், இந்த நேரம் பார்த்து எல்லாத்தையும் உன் மனசுல போட்டு குழப்பிக்காத. நான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடுறேன். ஏய், என்னடி சொல்ற? நீ மட்டுமா போற? ஏன் நம்ம வீட்ல ஒரு ஆள் போனா பத்தாதா? நல்லா இருக்குடி. அங்க சாரதாவுக்கு உடம்பு முடியாம இருக்க, நான் இங்க நிம்மதியாவா இருக்க முடியும்? ஆனந்தி, அக்கா சொல்றது கரெக்ட் தான். நீ மட்டும் அங்க போனேன்னா சித்தப்பா இருப்பாரு, சண்டை வரும். வேண்டாம் அக்கா, நீ கூட போயிட்டு அக்கா. நீ என்னடா அவகிட்ட சொல்லிட்டு இருக்க? வா, நம்ம கிளம்புவோம். அம்மா என்னம்மா? இந்த பாரு ஆனந்தி, நீ எதையாவது பேசிட்டு இருக்காத. எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு. நீ முதல்ல அபிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லு. சரி. ஹலோ. ஹலோ, நான் ஆனந்தி பேசுறேன். அங்க அபிநயா இருக்காங்களா? யாரு? ரிவால்வர் ரீட்டாவா? என்ன, அபி அக்கா கிட்ட மட்டும் தான் பேசுவீங்களா? உஷா கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களாக்கும்? அது இல்ல உஷா, எங்க சாரதா சித்திக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதான் அக்கா கிட்ட சொல்லணும். அப்படியா? எப்போ ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணாங்க? இப்பதான் எனக்கு ஃபோன் வந்தது. அக்கா இல்லையா? இல்லையே, அபி கொஞ்சம் ஆபீஸ் விஷயமா வெளியில போயிருக்கா. நீ எந்த ஹாஸ்பிடல்னு சொல்லு, அவ வந்த உடனே நான் அவளை அங்க அனுப்பி வைக்கிறேன். சரி, எஸ்எம் ஹாஸ்பிடல் ஐசியூல இருக்காங்க. அப்புறம் நானு, அம்மா, ராஜேந்திர மாமா 3 பேரும் போறோம். சொல்லிடுறியா? ஓகே ஆனந்தி, அவ வந்த உடனே நான் அவளை அங்க அனுப்பி வைக்கிறேன். தேங்க்ஸ் உஷா, மறந்துடாத. பை. மிஸ்டர் தொல்காப்பியன், இந்த வர்மா அண்ட் கம்பெனிக்கு முன்னாடி கூட நம்ம பிளான்ஸ் கொட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா? கொடுத்துருக்கோம், ஆனால் அது வேற ப்ராஜெக்ட்டுக்கு. அதான் எனக்கு ஏதோ ஞாபகம் இருக்கு. அந்த பிளான்ஸ்க்கெல்லாம் கூட அவங்க சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல, கரெக்ட் தானே? ஆமாம், ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராஜெக்டே ட்ராப் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாம், ஆனால் எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்குங்க. என்ன ஆச்சரியம்? இல்லை, பொதுவாக பாஸுக்கு டவுட் வந்தாலே உங்கள்கிட்ட கேட்பாரு, அவ்வளோ ஞாபகம் சக்தி உங்களுக்கு. நீங்கள் என்னடா என்கிட்ட கேட்குறீங்க? அதான் சொன்னேன்ல, எனக்கு ஏதோ அரைக்குறையாக தான் ஞாபகம் இருக்குன்னு. ஒர்க்கில் என்னோட கான்சென்ட்ரேஷன் குறையிற மாதிரி தெரியுது. அப்படி இல்லைங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் முக்கியமில்லாதா பட்டதுன்னா அது கம்பெனிக்கு முக்கியமில்லாதா இருக்கும். அதை தான் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க. அப்படியா? ஆமாங்க, இப்போ நமக்கு ஒரு விஷயம் முக்கியமானதுன்னு நம்ம உள்ளுணர்வுக்கு தோணுன்னா அது நிச்சயம் மறக்கவே மறக்காது. அது எப்படி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறீங்க? ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு. அப்படியா? ஆமா, எஸ்பெஷலி அன்னைக்கு ஹோட்டல்ல மிஸ்டர் முரளியை வார்னிங்க பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இப்பதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்? இல்ல, நீங்க என்ன பாராட்டி பேசுறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. நல்லா பேசுறீங்க, அதனால சொன்னேன். இல்லங்க, இப்ப இதை கேட்கும்போது ஏதோ தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன திட்டிட்டே இருப்பீங்களா, இப்ப பாசிட்டிவா பேசும்போது ஆச்சரியமா இருக்கு. ஏங்க, உங்களுக்கு எனக்கு விரோதமா என்ன? இதோ பாருங்க, உனக்கு எனக்கு என்ன விரோதமானு கேக்குறீங்க பாருங்க. இதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. நான் நிறைய தடவை எனக்குள்ளே கேட்டிருக்கேங்க, நமக்கு யாரு விரோதி, அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம். கடைசியா தாங்க தெரிஞ்சது, எனக்கு விரோதினி யாருமே கிடையாதுங்க. என்னடா ஒரு ஆட்டோவே காணோம்? அதோ அங்க ஒரு ஆட்டோ இருக்கு. வரட்டும் வரட்டும். ஏய் நிறுத்து, ஸ்டாப். ஆட்டோ வருமா? சவாரி இருக்குதுல்ல? ஓ சவாரி இருக்குதா? ஏய், தொழுக்காப்பியனை தேடி அவன் ஆபீஸ் போனப்போ அங்க பார்த்தமே, அந்த ஆள் தானே இவன்? ஆமாண்ணே, அவன் தான். ஏம்பா, அதுக்கப்புறம் தொல்காப்பியம் வரலையா? இல்ல, வரல. அவ எங்கேயும் போயிருக்க மாட்டான், இங்க எங்கேயோ தான் சுத்திட்டு இருக்கணும். அவனை விட மாட்டோம். வாடா. அண்ணா, என்னப்பா?
தொல்காப்பியனை அவ்வளோ ஈஸியாக இட போடாதீங்க. அவன் பயங்கரமான கில்லாடி. இந்நேரம் அவன் அந்த ஊரை விட்டு போயிருக்கணும். அவன் வேற எங்கேயும் போகல, இங்கே தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் தோலை உரிக்காம விட மாட்டோம். டேய் வாடா. எக்ஸ்கியூஸ் மீ, ஐசியூல பேஷண்ட் ரைட்ல இருக்கு பாருங்க. ரைட்ல இருக்குமா? அம்மா சித்தப்பா. எங்க வந்தீங்க? உங்க குடும்பத்துக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? சாரதாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? அவ எப்படி போனா உங்களுக்கு என்ன? பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி பார்க்க வந்துட்டீங்களாக்கும். என்ன மாமா இப்படி பேசுறீங்க? அக்கா பதறி போய் ஓடியாருது. இப்படி பேசலாமா நீங்க? டேய், நீ உன் வேலையை பாரு. சம்பந்தம் இல்லாம இதுல நீ தலையிடாத. யாருக்கு சம்மந்தம் இல்லைங்கிறீங்க? எங்க அக்காவை உங்க அண்ணனுக்கு கொடுத்த சம்மந்தக்காரங்க நாங்க. முறையில்லாம பேசாதீங்க. ஏன் தம்பி, நாங்களே துடிச்சு போய் வந்திருக்கோம். நீங்க இப்படி மல்லுக்கு நிக்கலாமா? யாரு யாரு மல்லுக்கு நிக்கிறா? உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. என் கூட மல்லுக்கு நிக்கிறது உங்க குடும்பம். இதோ நிக்கிறாளே உங்க மக ஆனந்தி. அவ என்னைய சொல்றீங்க மல்லுக்கு நிக்கிறேன்னு? இது பாருங்க, நாங்க சாரதாவை பார்க்கணும்னு வந்திருக்கோம். விஷயம் தெரிஞ்ச உடனே என் மனசு துடிச்சு போச்சு. துடிச்சு போச்சா? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, என் பொண்டாட்டி இப்படி ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு காரணமே நீங்களும் உங்க குடும்பம் தான். இங்கே வந்துட்டீங்களா எழவு கொட்டுறதுக்கு? என்னங்க இது பேச்சு? எளவு அது இதுன்னு. சாரதாவுக்கு முடியாத நேரத்துல இப்படி அபசகுனமா பேசாதீங்க. இந்த டிராமாலாம் வேணாம். அக்கறை நிஜமா இருக்கணும். அக்கறை இல்லாம மாமா இப்படி பதறி அடிச்சு ஓடியாந்தோம். என்ன பேசுறீங்க? சும்மா வாய்க்கு வந்த மாதிரி கண்டபடி பேசாதீங்க. என் பொண்டாட்டி உங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கா? பல நேரங்கள்ல அதுக்காக என் கூட சண்டை கூட போட்டிருக்கா. ஆனா உங்களுக்கு உங்க சுயநலம் தான் முக்கியமா போச்சு. ஒரு கர்ச்சீஃப் அல்லது நலத்துக்கு பிரச்சனை பண்ணி என்னையும் அவளை டென்ஷன் ஆக்கி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட அவளை படுக்க வச்சிருக்கீங்க. இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு எல்லாம்? ஐயோ, இப்படி பேசுறீங்களே. யாருமே வேணும்னு பண்ணல. என்னது வேணும்னு பண்ணலையா? வக்கீல் நோட்டீஸ் விட்டாலே உங்க மகன் ஆனந்தி. அதுக்கு என்னங்க அர்த்தம்? இப்ப எந்த மூஞ்சியை வச்சு அவளுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? சித்தப்பா ப்ளீஸ், அது ஒரு சின்ன மிஸ்டேக். நான் எதிர்த்து என்னோட என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் அவங்க கிட்ட பேச போனேன். அவங்க தான் எனக்கு தெரியாம அந்த லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பொய் சொல்லாத. அது எப்படி நடக்கும்? இத பார், எங்க அண்ணன் விட்டு பொண்ணுங்கள்லயே நீ ஒருத்தி தான் கிரிமினல். என்னைய தூக்கி சாப்பிட்டுருவ போல இருக்கு. இந்த இட விஷயத்துல தான் உன் புத்தியை நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். இது பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். சாரதா விடவா அந்த சொத்து எங்களுக்கு பெருசு. அவ சரியாயி பழையபடி வந்தா போதும். அந்த இடம் சொல்றீங்களே, அதுக்கு நான் பொறுப்பு. நானே எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கி கொடுத்துடுறேன். என்ன நம்புங்க. அப்படியா? நீங்களே கையெழுத்து வாங்கி கொடுத்துருவீங்கல்ல? எங்களை விடுங்க, நாங்க சாரதாவை பார்க்கணும். இந்த நிலைமையில அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்க வேண்டாமா? அதத்தான் நீ நானும் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். பணங்காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா நம்ம சாரதா மாதிரி இன்னொருத்தி கிடைப்பாளா? இப்படி பெரும்போக்கா சிந்திக்கிறத விட்டுட்டு கோர்ட்டு வக்கீல் நோட்டீஸ்னு போனா எப்படி? நாம எல்லாரும் ஒரே குடும்பம். எதுவா இருந்தாலும் நமக்குள்ள பேசி தீர்த்துக்கிறோம். மாமா, அக்கா எங்க இருக்கு? உள்ள இருக்கா? நாங்க போய் பார்த்துட்டு வரோம்.
வாங்க பெரியம்மா. வாங்க பெரியமா. சாரதா, இப்போ உடம்பு எப்படி இருக்குமா? இப்ப பரவாயில்லக்கா. முந்திக்கு எவ்வளோ தேவலை. நல்லா இருந்தேன். இப்படி வந்து படுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஏம்மா மனசு விடுற? உடம்புக்கு முடியாம போறது எல்லாருக்கும் நடக்கிறது தானே. இவர் வேற என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காரு. என்னோட வியாதி பாதி இந்த மனுஷனால தான் வந்தது. காசு பணம் இடம்னு அலையிறாரு. நமக்கு இருக்கிறதே பத்தாதா? ஆனந்தி, உன் மேல ரொம்ப கோவப்பட்டு காய்ச்சல் மூச்சுன்னு கத்துறாரு ஆனந்தி. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை சித்தி, தப்பு என் மேலேயும் இருக்கு. நான் சரியா யோசிக்காம இந்த விஷயத்தை பத்தி என் ஃப்ரெண்டு சிஸ்டர் ஒரு லாயர் அவங்க கிட்ட போய் சொன்னேன். அவங்களும் என்கிட்ட சொல்லாம வக்கீல் நோட்டீஸ் அது இதுன்னு அனுப்பி குழப்பி விட்டாங்க. அப்படியா? என்ன இருந்தாலும் வக்கீல் நோட்டீஸ்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் யாருக்குமே கோபம் வரும் ஆனந்தி. விடுக்கா, அவர் கிடக்குறாரு. சுமதி, அம்மாவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்களா? இல்ல பெரியமா, இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. எதுவும் கொடுக்க வேணாம்னு சொல்லிருக்காங்க. டேய், எல்லாருக்கும் போய் காஃபி வாங்கிட்டு வா. சரிம்மா. எனக்கு ஒன்றும் வேண்டாம் சாரதா. இருங்க பெரியம்மா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அட வேண்டாம் மாப்பிள, விடு. பெரியமா, மாமா. அப்பா வெளியில இருக்காங்க. அம்மாக்கு மாத்திரை வாங்கணும், நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி ஆனந்தி, அபி இன்னும் வரல. இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருமா. சரிம்மா. அக்கா, அவர் தப்பா பேசியிருந்தாலும் நீங்க ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க. என்னமோ பேசினாரு, விடு. அதை பத்தி ஏன் யோசிக்கிற? உன் உடம்பு பார்த்துக்கோ சாரதா. இந்த சின்ன வயசுல உனக்கு எதுக்கு இந்த பிபி எல்லாம்? எல்லாம் அந்த மனுஷனால தான். என்னங்க, நீங்க வாங்கல, யார் வராங்கன்னு பாருங்க. அப்பாவும் தங்கச்சி வராங்க. வாங்கப்பா, வாடி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. மாப்பிள எப்படி சௌக்கியமா இருக்கீங்களா? ஏமா நீ எப்படிமா இருக்கிற? என்னமோ இருக்கேன்பா. ஏமா இப்படி சலிச்சுக்கிற? சலிச்சுக்காம என்னத்த பண்றது? என்னமோ பெருசா குபேர்னு கட்டி கொடுத்த மாதிரி நீயும் வெக்கம் இல்லாம நல்லா இருக்கியான்னு கேக்குற. நானும் நல்லா இருக்கேன்னு சொல்லி தொலைக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. பணங்காசு இல்லைன்னாலும் மாப்பிள ரொம்ப தங்கமானவர். மாமா, காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? இருக்கட்டும் மாப்பிள. ஆமா, வண்டி ஓட்டமெல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல மாமா. என்னத்தப்பா சொல்றது? ஆட்டோக்காரங்களுக்கு வாய் தான் முக்கியம். இந்த மனுஷன் சரியான ஏமாளியா? எல்லா பசங்களும் தலையில மிளகா அரைச்சிடறானுங்க. வாங்க மாமா. சின்ன மாப்பிள எப்படி இருக்கீங்க? சின்ன மாப்பிள தான் இந்த வீட்லயே கலையான ஆளு. என்னம்மா மாமனியே பாத்துக்கிட்டு இருக்க? போப்பா. கட்டிக்கு போறவன் தானடி, என்ன வைக்கும்? ஆனா மாமா என்ன வான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையேக்கா. அண்ணி, நேற்று ஒரு மஞ்சள் பனியன் தூக்கி போட்டுருந்தேனே, எங்க அது? அது இஸ்திரி கொடுத்துருக்கேன். ஏன்பா ராஜேஷ், சுந்தரி வந்திருக்காள்ல, அவளை வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா என்ன? அதான் வான்னு கூப்பிட்டேனே. கட்டிக்கு போறவகிட்ட இப்படி ஒத்த வார்த்தையில பேசுறியே. 4 வார்த்தை சேர்த்து பேசினா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? கட்டிக்க போறேன்னா யார? யாரையா? என் தங்கச்சி சுந்தரியத்தான். இவ இருக்கிறப்ப வேற யார நீ கட்டிக்குவ? இங்க பாருங்க, இந்த கதையெல்லாம் இங்க வேணாம். யார கட்டிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். என்ன என்ன பேசுற நீ? என் தங்கச்சி தான் உனக்கு பொண்டாட்டி. நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதை எப்படி நீங்க முடிவு பண்ணலாம்? யார கட்டிக்கிறதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அட பாவி, என்கிட்டயே நீ மூஞ்சிய முறிச்சு பேசுறியா? ஏண்டா பேச மாட்ட? உனக்கு வேணுங்கிறப்பெல்லாம் துட்டை கொடுத்து உன் துணிமணி எல்லாம் துவைச்சு போட்டு கஷ்டம் வந்தப்போ என் கையில காதுல இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்தனே, அதெல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி பேசுறியடா? ஓஹோ, இந்த அழகு சுந்தரியை நான் கட்டிப்பேன் நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணீங்களா? இந்த பாருங்க, எனக்கு உதவி செஞ்சா 1க்கு 2 திருப்பி வாங்கிங்க. அதை விட்டு இந்த கல்யாணம் காது குத்துன்ற வேலை வேணா, நல்லா இருக்காது. உனக்கு அப்புறம் பிறந்த பையன் என்ன பேச்சு பேசுறான்? நீ முழிச்சுக்கிட்டு பேசாம நிக்கிறியே. டேய் ராஜேஷ், அண்டி சொல்றதை கேளுடா. சுந்தரிக்கு என்னடா அழகா தானே இருக்கா? அவளே கட்டிக்கடா. நீயும் சேர்ந்துக்கிட்டு வளராதனா? சும்மா கிளம்புறேன். டேய்
என்னம்மா இது சின்ன மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டு போறாரு? பாவம் புள்ளைய பாரு கலங்கி நிக்குது. சுந்தரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவன் இப்படிதான் தைத்தேன்னு குதிப்பான். அவனை எப்படியாவது நான் வழிக்கு கொண்டு வந்துடுறேன். அது ஏன் பொறுப்பு. முதல்ல சிரிச்ச முகத்தோட இரு, நல்ல துணிமணியா கட்டிக்கோ. அவனை எப்படியாவது நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். கண்டிப்பா அவன் தான் உன் புருஷன். சரியா? சரிக்கா. என்ன உஷா, கிளம்பிட்டியா? நான் ஒன்றும் கிளம்பல. உன்னை பார்க்க உன் வீட்டுக்காரர் வந்திருக்காரு. யாரு? பாஸ்கரா? அவர் தானே உன் வீட்டுக்காரர். என்ன கேள்வி இது? வா. எதுக்கு வந்திருக்காரு? எங்க போயிட்டு வர?